නමෝ තස්ස භගවතෝ அரஹතோ சம்மா சம்புத்தස්ஸ. அன்பார்ந்த வசந்தம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். என்னிடம் ஒரு நண்பர் கேட்டார், சாது அவர்களே, பாலி மொழியில் சொல்லக்கூடிய விஷயங்களை தமிழ் மொழிக்கு எங்களுக்கு அதை சொல்லித்தாருங்களே என்று சொல்லி. அதிகமாக பௌத்தர்கள் மத்தியில் பஞ்சசீலங்களை கடைப்பிடிக்கும் குணம் இருக்கின்றது. இந்த பஞ்சசீலங்களை ஒரு மனிதன் வாழ்க்கையில் கடைப்பிடித்தால் அதுக்கு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பஞ்சசீலம் என்றால் 5 விடயங்கள். பஞ்சமா பாதகம் என்று தமிழ் மொழியில் சொல்வார்கள். இந்த பஞ்சமா பாதகம் 5 இருக்கின்றது. இந்த 5 விடயங்கள்தான் ஒவ்வொரு நாட்டிலும் சட்டமாக்கப்பட்டிருக்கின்றது. அது என்ன 5 விடயம்? பாலி மொழியில் கௌதம் புத்த பகவான் சொல்லுகின்றார், பானாத்தி பாத்தா வேரமணி சிக்காபதம் சமாதியாமி. அப்படி என்றால் தமிழுக்கு மொழிபெயர்ந்தால் என்ன? உயிர்களை கொல்ல மாட்டேன், உயிர்களை துன்புறுத்த மாட்டேன், மிருகங்களை துன்புறுத்த மாட்டேன், மிருகங்களை கொல்ல மாட்டேன், மிருகங்களை கொன்று உயிர்களை கொன்று அந்த இறைச்சிகளை நான் சாப்பிட மாட்டேன், மிருகங்களை கொல்லுவதிலிருந்து நான் விடை பெறுவேன், உயிர்களை கொல்லுவதிலிருந்து நான் விலகி நிற்பேன், கொன்ன உயிர்களை உணவாக சமைத்து சாப்பிடுவதிலிருந்து நான் விலகி நிற்பேன் என்று சொல்லுகின்றார். அதான் முதல் பாலிமொழி. அதினாதான் வேரமணி சிக்காபதம் சமாதியாமி என்று சொல்லுவார்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் அடுத்தவர்கள் சொத்தை அபகரிக்க மாட்டேன். நீ சம்பாதித்த சொத்து கூட உன்னோடு வருவது கிடையாது. அப்போது அடுத்தவர்களை சொத்தை பற்றி நினைக்க மாட்டேன், அபகரிக்க மாட்டேன், களவெடுக்க மாட்டேன் என்று உறுதிமொழி கொடுக்கின்றோம். 3வது காமே சுமிச்சாச்சாரா வேரமணி சிக்காபதம் சமாதியாமி. இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மிருகங்களுக்கும் உயிர்களுக்கும் இந்த காம உணர்வு என்று ஒன்று இருக்கின்றது. காம உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது என் வாழ்க்கையில் காம உணர்வுகளை தவறாக பயன்படுத்த மாட்டேன் என்று உறுதிமொழி அளிப்பது. இன்று சமூகத்தை பார்க்கும்போது அப்படியெல்லாம் யார் நடந்து கொள்ளுகின்றார்கள்? 4வதாக முசாபாதா வேரமணி சிக்காபதம் சமாதியாமி. முசாபாதா என்றால் என்ன? வாழ்க்கையில் பொய் பேச மாட்டேன், ஒருபோதும் பொய் பேச மாட்டேன். பொய்யை பேசி அந்த பொய்யை மறைப்பதற்கு நான் இன்னொரு பொய் பேச மாட்டேன். அன்பார்ந்த புண்ணியவான்களே, கௌதம் புத்த பகவானிடம் உறுதிமொழி கொடுக்கின்றார்கள், பொய் பேச மாட்டேன். 4வதாக சுராமேரய மஞ்சபமா தட்டானா வேரமணி சிக்காபதம் சமாதியாமி. மதுபானம் அருந்த மாட்டேன், மதுபானத்தை அருந்தி மதுபோதையில் திரிய மாட்டேன், மதுபோதையில் வாழ மாட்டேன், மதுபானம் என் வாழ்க்கைக்கு தேவையில்லை என்று உறுதிமொழி அளிக்கின்றேன் என்றுதான் சொல்லுகின்றார்கள். அப்பொழுது இந்த 5 சீலங்களை இந்த உலகத்தில் சட்டமாக்கியிருக்கின்றார்கள். உயிர்களை கொன்னால் காவல்துறைக்கு போக வேண்டும், அடுத்தவன் சொத்தை அபகரித்தால் வாழ்க்கையில் கஷ்டத்தை பட வேண்டும், காவல்துறைக்கு போக வேண்டும், காம உணர்வை தவறாக பயன்படுத்தினால் காவல்துறைக்கு போக வேண்டும், பொய் பேசினால் வாழ்க்கையே பொய்யாகிவிடும், அதுவும் காவல்துறைக்கு போக வேண்டும், மதுபானம் தவறாக விற்றால், மதுபானம் அருந்திவிட்டு பாதையில் சென்றால், மதுபானம் அருந்தி வாகனங்கள் ஓட்டினால் காவல்துறைக்கு போக வேண்டும். அதை தாண்டி இறுதி பயணத்திலே நரக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டி வரும். ஆகையால் அன்பார்ந்த வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த 5 விஷயங்களை பாலி மொழியில் சொல்லுவதையும் நான் தமிழ் மொழியிலே உங்களுக்கு மொழிபெயர்த்திருக்கின்றேன். முடிந்தவரை வாழ்க்கையில் இந்த 5 விடயங்களை நீங்கள் கடைபிடித்தால் யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, யாருக்கும் தலைகுனிய வேண்டிய அவசியம் கிடையாது. வாழ்க்கையிலே துன்பங்கள் ஏற்படுவது குறைந்துவிடும். கடைபிடித்து பாருங்கள். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஓம்
வாகர்தாயிவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 23ஆம் நாள் 6/4/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் அவர்களை வணங்கி அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. இன்றைய தினம் நவமி திதி கூடியது. நேற்றைய தினம் அஷ்டமி, நேற்று இரவே நவமியும் கூடி இன்று பூர்ணமாக நவமி. இந்த நவமியை ஸ்ரீராம நவமி என்று போற்றப்படுவது. ராமபிரான் அவதாரம் செய்ததாக. இந்த அஷ்டமி நவமி என்கின்ற பொழுது நாம் அதை பொதுவாக ஒதுக்கி வைத்துக் கொள்வோம். எந்த சுபகாரியங்களையும் யாரும் செய்வதில்லை. இந்த பிரதமை முதல் அமாவாசை அல்லது பௌர்ணமி வரையிலே 15 திதிகள். அதில் இந்த 2 திதிகளை எந்த ஒரு காரியங்களுக்கும் எடுப்பதில்லை, ஒதுக்கி வைத்தார்கள். அதனால் இந்த அஷ்டமியின் நவமியும் ஒரு சமயம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவிடத்திலே சென்று தங்களுடைய குறைகளை சொன்னதாம். சுவாமி, இந்த 15 திதிகள் பிரதமை, திதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தசி, அமாவாசை அல்லது பௌர்ணமி. இந்த 15 திதிகளுக்குள்ளும் இந்த அஷ்டமி நவமி ஆகிய எங்கள் இருவரையும் எல்லோரும் ஒதுக்கி வைக்கின்றார்கள். யாரும் எந்த ஒரு வழிபாடும் செய்வதில்லை, எந்த ஒரு கொண்டாட்டத்தும் செய்வதில்லை. எங்களுடைய இந்த அஷ்டமியையும் நவமியையும் ஒதுக்கி 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 வைத்திருக்கிறார்கள் என்று வேதனையோடு சொல்லி எங்களுக்கு ஏதாவது அருள் வழங்க வேண்டும் என்று கேட்டதாம். அப்பொழுது காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணு, சரி கவலையை விடுங்கள், உங்களுடைய நாளிலும் சிறப்பை எல்லோரும் கொண்டாடுகின்ற வகையிலே இந்த அஷ்டமி திதியிலே நான் கண்ணனாக அவதாரம் செய்வேன். அதைத்தான் நாங்கள் கோகிலா அஷ்டமி, ஜென்ம அஷ்டமி, கிருஷ்ணா அஷ்டமி என்று இந்த கண்ணன் பிறந்த நாளாக ஆவணி மாதத்து அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் பிறந்தான். அதேபோல் நவமியிலே நான் ராமராக அவதாரம் செய்வேன் என்று அருள் கொடுத்தாராம். இந்த அஷ்டமிக்கும் நவமிக்கும் பெருத்த சந்தோஷம். அதனால தான் இந்த அஷ்டமியிலே கண்ணன் பிறந்தான், கிருஷ்ண அஷ்டமி, கோகிலா அஷ்டமி என்று அந்த அஷ்டமியிலும் எல்லோரும் கிருஷ்ணரை வேண்டி வழிபாடு செய்கின்ற நாளாகவும், இன்றைய தினம் ராம நவமி, இந்த நவமியிலும் ஸ்ரீராமன் அவதாரம் செய்ததினாலே ராமநவமி என்றும் எல்லோரும் கொள்வதனாலும் இந்த அஷ்டமிக்கும் நவமிக்கும் பெருத்த ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதாம். அவ்வாறு நாமும் இந்த ராமநவமியிலே ராமபிரானையும் பிரார்த்தனை செய்வதோடு இந்த யாழ்ப்பாணத்திலே சுழிபுரம் என்கின்ற பதியிலே பரளாய் வீதியிலே கோவில் கொண்டு அருளாட்சி புரிகின்ற திரு அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் திருக்கோவிலுடைய பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம்
எதிர்வரும் 26ஆம் தேதி பங்குனி மாதம், பங்குனி 26, 9/4/2025 புதன்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இது பங்குனி மாதம் 24ஆம் திகதி 7/4/2025 திங்கட்கிழமை, பங்குனி கடைசி திங்கள், பங்குனி 4வது திங்கட்கிழமையிலே யாகாரம்பம், இந்த பூர்வாங்க கிரியைகள் கர்மாரம்பம் நடைபெற்று மறுநாள் செவ்வாய்க்கிழமை தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு சாத்து நிகழ்வோடு புதன்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. கும்பாபிஷேக பிரதம குருவாக சிவஸ்ரீ கந்த ஜெயராம குருக்களுடைய தலைமையிலே இணைய சிவாச்சாரியர்களும் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள். அனைவருக்கும் சுழிபுரம் திருவருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களானி சந்து. சுபம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل عتى على الإنسان حين من الدهر لم يكن شيئا مذكورا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من خاف عدلج ومن عدلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்கும் மதிப்புக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தினுடைய வாழ்க்கையை குறுகிய வாழ்க்கையாக, அற்பமான வாழ்க்கையாக, சொற்பமான வாழ்க்கையாக தந்திருக்கிறான். அந்த குறுகிய கால வாழ்க்கையை எப்பொழுது நாம் அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொத்தாகிய நேரத்தை பாதுகாப்போமோ, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்திலே பரக்கத்துள்ளதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பான். அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய நேர காலம் அது எல்லையற்றது, அது நிரந்தரமற்றது. அல்லாஹ் அதற்குரிய பொறுமதிகளை நாங்கள் சக்கராத்துடைய நேரத்தில் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் உலகத்தை கொடுத்திருக்கிறான், ஆசா பாசங்களை கொடுத்திருக்கிறான், சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கிறான், வீடு வசதிகளை கொடுத்திருக்கிறான். அவருக்கு எந்த ஒரு கவலைகளையும் எந்த ஒரு கஷ்டமும் உலகத்தில் கொடுக்காத ஒரு மனிதரும் கூட சக்கராத்துடைய நேரத்தில், கடைசி கட்டத்தில், உயிர் போகக்கூடிய கட்டத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது நேரத்தை. அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது நேரத்தை. லவ்லா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீபின் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், கொஞ்ச நேரம் அவகாசம் தா, கொஞ்ச நேரம், கொஞ்சம் காலம் எனக்கு தா. லவ்லா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக். நீ தந்த சொத்து செல்வங்களிலிருந்து நான் சதக்கா கொடுத்து வஅகும் மினஸ் ஸாலிஹீன், சாலிஹான ஒரு மனிதனாக நான் மாறிவிட்டு வருகிறேன், சாலிஹான ஒரு மனிதனாக நான் மாறிவிட்டு வருகிறேன் என்பதாக அந்த சக்கராத்துடைய நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் நேரம் கேட்போம். ஆனால் அந்த நேரத்தில் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், وَإِذَا جَاءَ أَجَلُهُمْ لَا يَسْتَأْخِرُونَ سَاعَةً وَلَا يَسْتَقْدِمُونَ. யாருக்கு அல்லாஹ் யாருக்கு என்னென்ன நேரம் என்று அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருக்கிறானோ ஒரு நொடி பொழுது பிற்படுத்தப்படவும் மாட்டாது, முற்படுத்தப்படவும் மாட்டாது. அல்லாஹ் நம்முடைய உயிரை வாங்கி விடுவான். அல்லாஹ் நம்முடைய உயிரை வாங்கி விடுவான். எனவே நேரம் காலம் பெருமதி வாய்ந்தது. அல்லாஹ் நாம் தூக்கத்திலிருந்து எழும்பினதில் இருந்து அதே போன்று நாம் தூங்கும் வரைக்கும் உள்ள நேரங்களை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனிலே சில விடயங்களை அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அது பெருமதி வாய்ந்தது. அதிலும் சில விடயங்களை அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கிறான் என்றால் அதனுடைய பெருமதியை சொல்லி முடிக்க முடியாது. அதில் ஒன்றுதான் நேரம்.
குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. நாம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்புவோம். நேரம் காலம் எந்த அளவுக்கு பொறுமதி என்றால் குர்ஆன் எவ்வளவு தெளிவாக விளங்கப்படுத்துகிறது. தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்புவோம். குர்ஆன் சொல்கிறது ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக், உங்களுக்கு மேல் மிச்சமான நஃபிலான வணக்கங்கள் உருவாகுவதற்காக வேண்டி நீங்க தஹஜ்ஜுடைய நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுங்க என்பதாக குர்ஆன் சொல்கிறது. அதுக்கு பின்னால சுபஹுடைய நேரம் குர்ஆன் சொல்கிறது வஸ்ஸுப்ஹி இதா தனஃபஸ், உயிரோற்றம் உள்ளதாக இருக்கக்கூடிய அந்த சுபஹுடைய நேரத்தின் மீது சத்தியமாக. அதுக்கு பின்னால இஷ்ராக்குடைய நேரம் குர்ஆன் சொல்கிறது ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிப், ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிப். அதே போன்று அதற்கு பின்னால் துஹாவுடைய நேரம், அதற்கு பின்னால் துஹாவுடைய நேரம் வத்துஹா, துஹாவுடைய அந்த நேரத்தின் மீது சத்தியமாக. அதற்கு பின்னால பகலுடைய நேரம் குர்ஆன் சொல்கிறது வன்னஹாரி இதா தஜல்லா, சூரிய ஒளியின் மூலமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பகலுடைய நேரத்தின் மீது சத்தியமாக. அதற்கு பின்னால் மாலை நேரம், அதற்கு பின்னால் மாலை நேரம் குர்ஆன் சொல்கிறது வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஸீலா, காலையிலும் மாலையிலும் நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ்வை துதி செய்யுங்கள் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. அதற்கு பின்னால் மக்ரிபுடைய நேரம், அதற்கு பின்னால் மக்ரிபுடைய நேரம் ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிப் குர்ஆன் சொல்கிறது. அதற்கு பின்னால் இஷாவுடைய நேரம் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பால் கிணற்றில் தள்ளிவிட்டு அழுதவர்களாக ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்த நேரம் இஷாஐ யப்கூன், அழுந்தவர்களாக இஷாவுடைய நேரத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்தடைந்தார்கள் என்று அந்த இஷாவுடைய நேரத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அதற்கு பின்னால் இரவுடைய நேரம் வல்லைலி இதா யக்ஷா, இருளால் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த இரவு நேரத்தின் மீது சத்தியமாக என்பதாக நாம் ஒவ்வொரு நாளும் கழிக்கக்கூடிய நேரங்களையும் காலங்களையும் அல்லாஹ் குர்ஆனில் சத்தியம் செஞ்சு சொல்கிறான் என்றால் எங்களுடைய காலம் நேரம் எந்த அளவுக்கு பொறுமதி வாய்ந்தது. எனவே பொறுமதியான அந்த கால நேரத்தை வீண் விளையாட்டுகளிலும் வீணான பேச்சுக்களிலும் வீணான விடயங்களிலும் நாம் செலவழிக்காமல் பொருத்தமான முறையில் அல்லாஹுக்கு பொருத்தமான நபியவர்களுக்கு பொருத்தமான நபியவர்கள் காட்டிய முறை பிரகாரம் எங்களுடைய நேரங்களை நாங்கள் சரி செய்யும் பொழுது அல்லாஹ் அந்த நேரத்தில் பரக்கத்தை உருவாக்குவான். அந்த நேரத்தில் நிறைய விடயங்களை எங்களுக்கு சாதிக்கலாம். எனவே கிடைக்காத ஒரு பொக்கிஷம் தான் அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் செலவழித்து அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அல்லாஹுடைய அன்பையும் பெறக்கூடிய கூட்டத்தில் வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமானவர்களே, வசந்தம் டிவி நேயர்களே, மறுபடியுமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். ஆம், ஞாயிற்றுக்கிழமை என்பது கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறுகிற நாளாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவர்கள் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே அவர்கள் தங்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளில் இறை சிந்தனைக்காக நான் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி பரிசுத்த யோவானின் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அங்கே நாங்கள் பார்க்கின்றோம், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பெத்தானியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிராமத்துக்கு செல்லுகின்றார். அங்கே மாத்தாள் மரியாள் என்று சொல்லப்படுகிற ஒரு 2 சகோதரிகள், அவர்களுக்கு இருந்தது ஒரே ஒரு சகோதரன் மாத்திரம்தான். அவனுடைய பெயர் லாசரு. ஆம், அவர்களுக்கு பெற்றார் இருக்கவில்லை. அந்த லாசரு இப்பொழுது மரித்து போய்விட்டார். அடக்கம் செய்து 4 நாளாகிவிட்டது. அது பின்னதாகத்தான் இயேசு அந்த வீட்டுக்கு அங்கே விஜயம் செய்கின்றார். இயேசு அங்கே போய் என்ன செய்தார் தெரியுமா? திருமறை சொல்லுகின்றது, இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு அழுதாராம். ஆம், திருமறையில் இயேசு கண்ணீர் விட்ட சம்பவங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அது அதிசயமாக இருக்கும். ஒருமுறை அவர் ஒலிவ மலையிலிருந்து நகரத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார். யூத ஜனங்களுக்கு எதிர்காலத்தில் நடக்கப் போகிற அழிவை குறித்து அவர் தரிசனத்திலே கண்டவராக அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறதான தேவாலயத்திலே இப்பொழுது அவர் எதிர்பார்க்கின்ற வழிபாடுகள் அங்கே இல்லை என்று சொல்லி அவர் அறிந்தவராக அவர் கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது முறை இயேசு இந்த மரண வீட்டிலே அவர் கண்ணீர் விடுத்தார். காரணம் என்ன? கிறிஸ்து சொல்லுவார், அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஆம், துன்பப்படுகிறவர்கள், துக்கப்படுகிறவர்கள், துயரப்படுகிறவர்களோடு போய் உங்களை அடையாளப்படுத்தி கொண்டு அவர்களுடனே உங்களுடைய காலத்தை நேரத்தை செலவிடுங்கள் என்று சொல்லி கிறிஸ்து நம்மிடத்திலும் இந்த நாளிலே எதிர்பார்க்கிறவராக காணப்படுகிறார். பிரியமான தேவனுடைய மக்களே, ஆம், இந்த உலகத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
அவருடைய வாழ்க்கை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எங்கே மக்கள் துயரப்படுகிறார்களோ அங்கே இயேசு இருப்பார், எங்கே ஜனங்கள் கண்ணீர் வடிக்கிறார்களோ அங்கே இயேசு நிற்பார். அப்படியானால் இந்த நாளில் நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? இது தவ காலம் அல்லவா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற காலம் அல்லவா? தற்பரிசோதனை செய்துகிற ஒரு காலமாக இருக்கிறபடியினால் பிரியமான தேவ மக்களே, கடவுளுடைய மக்களே, ஆம், அடுத்தவருடைய பாடுகளிலே கண்ணீரிலே நானும் நீங்களும் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் படுத்த நானும் நீங்களும் கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து அந்த மார்த்தாள் மரியாளோடு இணைந்து அவரும் அழுகின்றார். அவரும் அந்த வேதனையிலே பங்கு கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அதன் பின்னதாகத்தான் இயேசு கிறிஸ்து அவனை வைத்த இடம் எங்கே என்று சொல்லி கல்லறைக்கு போகின்றார். அதன் பின்னதாக கல்லறைக்கு போய் அந்த லாசருவை உயிரோடனே எழுப்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். முதல் படி என்ன? அவருடனே தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அழுகிறவருடனே தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அப்படியானால் இந்த மலர்ந்த இந்த புதிய நாளிலும் கூட, வருகிற நாட்களிலும் கூட பிரியமானவர்களே, துயரப்படுகிற மக்கள் மத்தியில் நீங்கள் செல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவை போல செல்லுங்கள். ஆம், அந்த மரண வீட்டுக்கு வருவதற்காக நாங்கள் திருமறை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஏறத்தாழ 30 கிலோமீட்டருக்கு அப்பால் காணப்பட்ட இயேசு கால்நடையாக அந்த மரண வீட்டுக்கு வருகை தந்தாராம். ஆம், அந்த நாட்களிலே வாகன வசதிகள் எதுவுமே இல்லாதபடினால் இயேசு கிறிஸ்து கால்நடையாக வந்தாராம். இன்றைக்கு எங்களுக்கு எத்தனை வசதிகளை வாய்ப்புகளை இறைவன் கொடுத்திருக்கின்றார் யோசித்து பாருங்கள். எங்களுக்கு அனைத்து விதமான பாதை வசதிகள் இருக்கிறது, வாகன வசதிகள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆறுதல் கூறுவதற்கு இன்றைக்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள் எவ்வளவோ இருக்கிறது அல்லவா? சமூக வலைத்தளங்கள் எத்தனையோ இருக்கிறது அல்லவா? பல வடிவங்களிலே மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்தியை அனுப்ப, ஆறுதல் வார்த்தைகள் கூற இறைவன் இந்த நாட்களே நமக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆகவே நானும் நீங்களும் நழுவி செல்லவே முடியாது, காரணம் சொல்லவே முடியாது. அடுத்தவர்களுடைய துயரத்திலையும் துன்பத்திலையும் கண்ணீரிலையும் கலந்து கொள்வது நம்முடைய தலையாய கடமையாக காணப்படுகிறது. அப்படியானால் பிரியமானவர்களே, எங்களுடைய எதிர்காலத்திலே நானும் நீங்களும் நல்ல ஒரு தீர்மானத்தை எடுப்போம். மற்றவர்கள் பாடுபடும் பொழுது அங்கே நாங்கள் போய் நிற்போம். நாங்கள் மற்றவர்களுடைய கண்ணீரிலே கலந்து கொண்டால்தான் நாம் கண்ணீர் வடிக்கும் பொழுது நம்முடனே கண்ணீர் வடிக்க அநேகர் வருவார்கள். ஆம், நாங்கள் சுயநலவாதிகளாக தன்னலவாதிகளாக இருப்போமானால் நாங்கள் துயரப்படும் பொழுது, நாங்கள் வியாதியில் இருக்கும் பொழுது, நாங்கள் வைத்தியசாலையில் இருக்கும் பொழுது, நாங்கள் தனிமையாக இருக்கும் பொழுது எங்களை பார்க்க ஒருவரும் வரமாட்டார்கள். காரணம், நாங்கள் முற்பகல் எதனை விதைக்கிறோமோ அதனை தன் பிற்பகலிலே அதனை அறுவடை செய்கிறதாக காணப்படுவோம். ஆகவே இன்றைக்கு நல்லதை நினைப்போம், நல்லதை சிந்திப்போம், மற்றவர்களுடைய துயரத்தில் பங்கு கொள்ளுவோம். அதில் பிரதிபலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அது வாய்ப்பாக வசதியாக அமையும். அப்படியானால் இதனை குறித்து ஆழமாக இந்த நாட்களில் சிந்திப்பீர்களா? கடவுள் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.